தாவேக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே இழிவுபடுத்துகிற விதமாக, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விதமாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. தன்னை சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள். இந்த பொன்ராஜ் அவர்களுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கூட பயணம் பண்ணவர், ஆலோசகராக இருந்தார், உதவியாளராக இருந்தார். அது வரைக்கும் திரு பொன்ராஜ் அவர்கள் மேலே எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே இருந்ததில்லை. ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாடி இவர் ஒரு மிகப்பெரிய கட்சியை துவங்குறேன், தமிழ்நாட்டை புரட்டி போட போகிறேன் அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணார். அந்த கட்சிக்கு கூட அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த பேர் வச்சதுக்கே ஐயா அப்துல் கலாம் அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுடைய அரசியல் நகர்வு உங்களுடைய விருப்பம், ஆனால் அப்துல் கலாம் அப்படின்ற பெயர் ஒரு புனிதமான பெயர், அதுக்குள்ளே அரசியல் சாயம் பூசாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இவரோட வேலையை என்ன அப்படின்னா, புதுசாக யாராவது ஒரு கட்சி துவங்குறவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் முதல்ல ஒரு துண்டை போட்டு வைக்கிறது. தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, தனக்கு சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படியே முதல்ல ஒரு கட்சியை துவங்கினார். அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு போனார். அப்புறம் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் பேசினார். தாவேக்கால இவருக்கு இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாவேக்காவை தொடர்ச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ சமீபத்தில் இவர் பேசின விஷயம் தான் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு, மிகப்பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. இதுவரைக்கும் விஜய் வெளியிலேயே வரமாட்டாரு, மாலை நேரங்களில் அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்ன விஜயே தன்னை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து கொண்ட விஜய், ஆனால் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய இந்த பொன்ராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் சென்று நேர்லேயே புகார் கொடுத்த விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய புயலையை கிளப்பியிருக்கு. இந்த பொன்ராஜ் என்ன பேசுறாரு, திரு விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய, திரு விஜய் அவர்களை விரும்பக்கூடிய எல்லா பெண்களுமே என்ன சொல்றாங்கன்னா, அன்பின் மிகுதி காரணமாக விஜய் நாங்கள் சகோதரியா இருப்போம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் நிறைய வார்த்தைகளை பதிவு பண்றாங்க. இது இந்த சமூகத்துக்கு பேராபத்து அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே உங்களுடைய பார்வை சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பார்வையா இருந்தா அதை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த கருத்தை நீங்க எப்படி பதிய வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நிழல்ல இருக்கக்கூடிய நீங்க எந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறீங்க, நீங்க பேசக்கூடிய விஷயம் எவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறும் அப்படின்றத நீங்க உணரணும். நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க, அந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னிக்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் விபச்சாரிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த வார்த்தையை பதிவு பண்ணும்போது நீங்க ஒரு தனியார் ஊடகத்தில் பேசும்போது உங்களுக்கு பின்னாடி ஐயா அப்துல் கலாமுடைய சிலையை வச்சிருக்கீங்க. அந்த சிலை அந்த வீடியோவில் இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்திருக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஆபாசமான கொச்சையான சொற்களை நீங்க பதிவு பண்ண முடியும்? உங்களுக்கு அரசியல் கருத்து இருக்கலாம், அரசியல் வெறுப்பு இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தில் உட்காந்து சமூக ஊடகத்தில் இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான நபர்கள் பார்க்குற இடத்துல இப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்ன சமூக அக்கறை இருக்கு? அவங்களை நீங்க சமூகத்தின் குப்பைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பேராபத்தான ஒரு குப்பை அப்படின்றத நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்து தெரியுது. சரி, நீங்க பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது. தனியார் ஊடகத்திலிருந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களே, இதுலேருந்து நீங்கள் பின்வாங்குறீங்களா, வருத்தம் தெரிவிக்கீங்களான்னு. உடனே நீங்கள் மீண்டும் என்ன சொல்கிறீங்க, நான் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நான் பின்வாங்க போவதில்லை, மன்னிப்பும் கேட்கல, நான் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல பேர் என்ன கேட்குறாங்க, திரு விஜய் அவர்கள் இதை என்கரேஜ் பண்ணுறாரு, எங்கேயுமே அவர் கண்டிக்க மாட்டாரு, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதில் ஒவ்வொருத்தருமே அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசத்தில் ஏற்றுக்கிறோம். ஒரு வார்த்தை அதிகப்படியாக பேசிடுறாங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க, இது வரைக்கும் மீடியாவை சந்திக்காத நபர்கள் அவங்களாம். அப்படி இருக்கும்போது, அப்படி பேசும்போது அவங்கள வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த கருத்தை நீங்கள் எப்படி பதிய வைக்கணும்? உங்கள் எல்லாரையும் நான் தங்கச்சி அக்கா போல பார்க்குறேன், நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்லணும். இப்போ பெண்கள் இந்த மாதிரி சமூக குப்பையாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள் திமுகவின் கொத்தடிமை போல பேசுறாரு அப்படின்ற விமர்சனமுமே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எண்ணற்ற நிகழ்வுகள் இதுவரைக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு கற்பழிப்புகள் நடந்திருக்கு, எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இந்த தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அது குறித்து நீங்க வாயை திறந்தது இல்லையே. அப்பெல்லாம் நீங்க வாயில மௌனமா இருந்துட்டு இப்போ விஜய்க்கு எதிராக இப்படி கருத்துக்களை நீங்க பதிய வைக்கும் போது நீங்க என்ன இந்த சமூகத்துக்கு கட்டமைக்க முயற்சி பண்றீங்க? சரி, பேசினதுக்கு அப்புறம் நேற்று இரவு ஒரு பதிவு போட்ட மாதிரி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வருது, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு தொடர்ந்து நீங்கள் மிரட்டல் விடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பேன், முதலமைச்சர் கவனத்திற்கு அப்படின்னு ஐயா முதலமைச்சரை நீங்கள் டேக் பண்ணுறீங்க. இப்போ தெரியுதா ஏன் உங்களை திமுகவின் கொத்தடிமைன்னு சொல்கிறாங்கன்னு? அதனை பாதிக்கப்பட்ட பெண் எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அது என்னங்க, விஜயை ஆதரிச்சா நீங்கள் தற்குறி, விஜய் ஆதரிச்சா பெண்களை இழிவுபடுத்துறது? உங்களோட கருத்துக்களை நீங்கள் அரசியல் ரீதியாக தானே வைக்கணும். விஜயை பார்த்து இவ்வளவு அச்சம் கொள்ளலன்னு சொல்லிட்டு தினமும் விஜயை பற்றியே தான் பேசிட்டு இருக்கீங்க. திமுக நேரடியாக பேசலை, அதனால தான் இந்த மாதிரி நபர்களை வச்சு தங்களுடைய ஊதுகுழலாக வச்சு இவங்க எல்லாத்தையுமே பேச வைக்கிறாங்க. இதனால தான் இதுவரைக்கும் விஜய் குறித்து எவ்வளவோ விஷயங்கள் இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பும் கருத்தும் பதியாத விஜய்
பெண்கள் குறித்து பேசின உடனடியாக டிஜிபி அலுவலகம் போயிட்டாரு. இது உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு நகர்வு தான். பெண்களை பத்தி இந்த மாதிரி பேசுற நபரை நீங்க உடனடியாக கைது பண்ணணும், சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நேரடியாக எவ்வளவு பெரிய தலைவர் போய் ஒரு புகார் அளிக்கும் போது அது ஒட்டுமொத்த கவனத்தையுமே ஈர்க்கும். இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கல அதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா மக்கள் சக்தியை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. மக்களை தாண்டி இங்க யாருமே வெற்றி பெற முடியாது. ஆனா திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜயை விமர்சனம் பண்ணும்போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அந்த விஷயத்துல திமுக என்ன நினைக்குது, நம்ம நேரடியாக அட்டாக் பண்ண வேணாம், கீழே இருக்க நபர்களை வச்சு அட்டாக் பண்ணோம்னா மக்களுக்கு புரியாது, மக்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான். இது போன்ற அரசியல் மக்களுக்கு தெரியாது. ஆனா அது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில நீங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறீங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது யாரு, காசை வாங்கிட்டு நம்ம கிட்ட இருந்து எப்படி திருட போறாங்க, இது எல்லாமே மக்களுக்கு தெரியுது. இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்துல இருந்த நடிகர் தன்னுடைய அரசியலை தூக்கி விட்டு வர்றாரு. அவர் மேல அரசியல் கருத்துக்களை நீங்க வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆபாசமா இழிவா பேசுறது, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறது, இது எல்லாமே பேராபத்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரியும் அப்படின்றது 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும். பொன்ராஜ் அவர்கள் நேத்து கூட ஒரு மன்னிப்பு கேட்கிறவன் எப்படி கேட்பான், நான் இந்த மாதிரி தெரியாம பேசிட்டேன், வாய் தவறி வந்துருச்சு, யாரையாவது காயப்படுத்தினா அதுக்காக நான் வருந்துறேன். அங்க என்ன அதிகமா சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு மிரட்டல் விடுத்தீங்க அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன். முதல்ல உங்க மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்கக்கூடிய புகாரையே கன்சிடர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆபாசமான சொற்களை பயன்படுத்திட்டு 3 முறை சொல்றீங்க அந்த பேட்டியில. அந்த தனியார் ஊடகத்து மேலேயுமே நம்ம நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்ன, அங்க உட்கார்ந்துருக்க நெறியாளர் 3 முறை கேட்கிறாரு, ஆமா ஆமா நீங்க சொல்வது சரிதான், இது போல இருக்காங்க, தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமா இருக்கு, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்த கூட்டமா இருக்குன்னு. இப்ப பொன்ராஜ் அவர்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்டீங்கல்ல, எத்தனை பெண்களை மாட்டை அடைச்சு கூட்டிட்டு போற மாதிரி மினிடோர்ல ஏத்திட்டு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டு திமுக கூட்டத்துக்கு அதிமுக கூட்டத்துக்கு ஏத்திட்டு போறாங்கல்ல, அந்த பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா இது சமூக குப்பைன்னு? பாடல்களை போட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் வர்ற நிகழ்ச்சியில ஆபாசமான பாடல்களுக்கு நடனம் ஆடுறாங்களே, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா இது சமூக குப்பைன்னு? விஜய் கட்சியில யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது தெரிஞ்சுதா? விஜயை பார்த்து சொல்லிட்டாங்களாம், நான் கணவனுக்கு ஈக்குவலா விஜய் நேசிக்கிறேன், கணவனுக்கு ஈக்குவலா நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வாய் தவறி வேற ஏதாவது வார்த்தை சொல்லியிருந்தா நீங்க அதை பொறுப்புணர்மையோட கடமையோட தானே சொல்லணும். இந்த மாதிரி ஆபாசமான சொற்களை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு அப்துல் கலாம் அப்படின்ற பெயரை உச்சரிக்கிறது கூட தகுதியற்ற ஒரு மனிதனா இன்னைக்கு நீங்க மாறி நிக்கிறீங்க. நீங்க எதுக்கு அவரோட ஷேடோலே இருக்கீங்க? சொல்லிருங்க, இனிமேல் எனக்கும் ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் பெயரை உச்சரிக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன், நான் முழுக்க ஊப்பியா மாறிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை யாருமே விமர்சனம் பண்ண போறதில்ல. எப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரின் நிலையில இருந்து வந்த நபர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு கட்சியில நீங்க பயணம் பண்ணிருக்கீங்களா? ஒரு தத்துவத்துல நிலைப்பாடா இருக்கீங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு நீங்க இவ்வளவு ஜால்ரா தட்டுறீங்க. அவ்வளவு பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நீங்க இந்த சமூகத்துல இந்த விஜய் கட்சி தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? விளாத்தி குளத்துல ஒரு பெண்ணை கதற ஒருத்தன் கற்பழிச்சுட்டு கொலை பண்ணியிருக்கான், இதுல உங்க நிலைப்பாடு என்ன? உங்க கூட கரம் கோர்க்கிற விதமாக, உங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த சமூகத்தின் இன்னொரு குப்பையாக SV சேகர் அவர் கேட்கிறாரு, எதுக்கு அந்த பொண்ணு புதருக்குள்ள போச்சு அப்படின்னு. நம்ம வீட்டு பெண்கள் இருந்தால் இது போல கேள்வியை கேட்பாங்களா? இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே என்னன்னா, நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டணும், திமுகவுக்கு சொம்படிக்கணும், இல்லை அதிமுகவுக்கு ஜால்ரா தட்டணும், இது போன்ற மனநிலையிலே இருந்துட்டு காசு பணம் சம்பாதிக்கணும். நம்ம வீட்டில் ஜாலியா இருக்காங்களா, நம்ம வீட்டில் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. இது போன்ற விஷயங்கள் நாளை உங்கள் வீட்டிலும் அரங்கேறினால் இதே போல உட்காந்துட்டு அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ள போச்சு, அந்த பொண்ணு ஏன் இங்க போச்சு அங்க போச்சு நீங்க கேள்வி கேட்பீங்களா? ஒரு சரியான கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தின் காரணமாக தான் அந்த பொண்ணு புதர் பக்கம் போச்சு அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒட்டுமொத்த விதமாக மேலும் பாதிக்கிற விதமாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடத்தின் இந்த ஊபிஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. திரு பொன்ராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனிதர்களாலும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். இதுக்கப்புறம் நீங்க எங்க வெளியில போனாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இதுவரைக்கும் கிடைச்சதோ அந்த மரியாதை இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய குடும்பம் எப்படி நீங்க கட்சி துவங்கிய போது அவர் பெயரை பயன்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அதே போல இந்த சூழ்நிலையில அவருடைய குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குடும்பமும் உங்களை கடுமையாக எதிர்க்கும். திரு விஜய் அவர்கள் கொடுத்த புகாரின் பெயரில் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை துளியளவும் இங்க யாருக்கும் கிடையாது. ஆனா நீங்க சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம், இந்த அரசாங்கத்திடமிருந்து தப்பிக்கலாம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த சமூகத்தின் ஆக பெரும் குப்பை நீங்களும் SV சேகரும் என்பதில் துளியளவும் சந்தேகமும் இல்லை.